Hi dear students, welcome to YouTube's channel. உங்களுடைய மார்க்குக்கு எவ்வளவு கட் ஆஃப் அப்படிங்கறத நீங்க கால்குலேட் பண்ணிருப்பீங்க. உங்களுடைய கட் ஆஃப்க்கு என்ன கோர்ஸ் என்ன காலேஜ் கிடைக்கும் அத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க எந்த அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அதே மாதிரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு ஒரு எனர்ஜி. சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வராது. சோ அதுக்கு நீங்க இமிடியேட்டா உடனே எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு 19 பாராமெடிக்கல் கோர்சஸ் கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்கு. இந்த 19 பாராமெடிக்கல் கோர்சஸுக்குமே உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் வேணும் அப்படின்னா சேஃபஸ்ட் சைடான கட் ஆஃப் உங்களுடைய கட் ஆஃப் அபோவ் 75க்கு மேல இருந்துச்சுன்னா கண்டிப்பா கிடைக்கும். சோ நீங்க கவுன்சிலிங்ல எத்தனை கோர்சஸ் எத்தனை காலேஜஸ்னால அப்ளை பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு பிஎஸ்சி நர்சிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா 6 கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்குது. சோ கவுன்சிலிங்ல இந்த 6 கவர்மெண்ட் காலேஜும் நீங்க என்ன பண்ணலாம்னா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எத்தனை கோர்சஸ் எத்தனை காலேஜ்னு சொன்னதுனால ஒரு கோர்ஸ் மட்டும் நீங்க எப்பவுமே சூஸ் பண்ணி வைக்காதீங்க. இதுக்கு பேக்கப்பா அதர் கோர்சஸையுமே நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடித்த மாதிரி. இப்ப பிஎஸ்சி நர்சிங் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டினா அதோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி காலேஜ் கொடுங்க. அடுத்தது பி ஃபார்ம்னா பி ஃபார்ம் உடைய 2 காலேஜ் இருக்கு கவர்மெண்ட் காலேஜ், அதுவும் கொடுங்க. அது மட்டும் இந்த கவர்மெண்ட் மட்டும் இல்லாம டாப் எஸ்எஃப் காலேஜையுமே நீங்க டாப் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுமே நீங்க கவுன்சிலிங்ல என்ன பண்ணலாம்னா அப்ளை பண்ணலாம். சோ கவுன்சிலிங்ல நம்ம எப்படி கோர்சஸ் காலேஜஸ் கொடுத்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா சீட் அலாட் ஆகும். சோ நம்மளுக்கு இப்ப பாத்தீங்கன்னா நீங்க அபோவ் 175 180க்கு மேல இருக்கீங்க அப்படின்னா டாப் கோர்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பி ஃபார்ம், பிஓடி, பிசிஷியன் அசிஸ்டன்ட் இந்த கோர்சஸ் எல்லாமே எப்பவுமே டாப் கோர்சஸ். இந்த கட் ஆஃப்ல இருந்தா உங்களுக்கு கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட்ல கிடைக்கும். அதுவும் டாப் காலேஜஸ். டாப் காலேஜஸ்னா நிறைய பேர் எம்எம்சில கிடைக்குமா, கோயம்புத்தூர்ல கிடைக்குமா, ஸ்டான்லில கிடைக்குமாங்கிறீங்களா, இதெல்லாம் டாப் கவர்மெண்ட் காலேஜஸ். டாப் செல்ஃப் ஃபைனான்சிங் பிரைவேட் காலேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்ஜி, கேஎம்சிஹெச், முகமது சதக், அப்போலோ, வேலம்மாள் இந்த மாதிரி காலேஜஸ்க்கு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்கு. அதே இது ஒரு 170ல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பி ஃபார்ம், பிஓடி இந்த கோர்சஸ் எல்லாமே நம்மளுக்கு பிரைவேட் காலேஜஸ்ல கவுன்சிலிங்ல வராங்க. சோ டாப் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல கூட உங்களுக்கு இந்த 170 கட் ஆஃப் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு குறைவா தான் வாய்ப்பு உண்டு. சோ நெக்ஸ்ட் நீங்க அதே இது 160 அப்படின்னு உங்க கட் ஆஃப் இருக்கு ரேஞ்ச்னா இந்த கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு பிரைவேட் காலேஜஸ்ல ஆவரேஜா இருக்கக்கூடிய காலேஜஸ். அதாவது உங்களுக்கு பாவை, நந்தா இந்த மாதிரி, யுனைடெட், அபிராமி இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு, உங்களுக்கு கற்பகம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு பிரைவேட் காலேஜஸ்க்கு கிடைக்கும். பட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது 160க்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் குறைவு தான். பட் கவுன்சிலிங்ல நீங்க எல்லா கோர்சஸும் எல்லா காலேஜும் கொடுத்து அந்த கட் ஆஃப்ல கொடுத்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 175 to 160 ரேஞ்ச்ல இருக்கீங்க அப்படின்னா பிசிஷியன் அசிஸ்டன்ட், எம்எல்டி, ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி, தென் ஓடிஏடி, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதர் கோர்சஸ் கார்டியாக், பல்மோனரி இந்த மாதிரி இருக்க கோர்சஸ்க்கு கவர்மெண்ட்ல கிடைக்க சான்சஸ் இருக்கு. காலேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ்னா டாப் காலேஜஸ் சொல்ல முடியாது. பட் எல்லா கவர்மெண்ட் காலேஜ்ல இந்த என்னென்ன கோர்சஸ் இருக்குதோ அந்த காலேஜ்ல கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ உங்களுடைய ரேஞ்ச் 175க்கு மேல அந்த மாதிரி இருந்தாலே அதர் பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு 160 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க ஒரு பிலோ 150 to அந்த ரேஞ்ச் 140க்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாம் இந்த 19 கோர்சஸும் கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு இந்த கட் ஆஃப்க்கு நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சீட்ஸ் கவர்மெண்ட் சீட்ஸ் மீதமா இருந்தா அதுக்கடுத்து மாப்பப் ரவுண்ட்னு ஒன்று கொண்டு வருவாங்க. அதுல வேணா நீங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதையே நம்பிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா நிறைய டிப்ளமோ கோர்சஸ் கவர்மெண்ட் காலேஜுக்கு நீங்க அப்ளை பண்ணா கிடைக்கும். டிப்ளமோ நர்சிங்கோ, டிஎம்எல்டியோ, டிஃபார்மோ அது நீங்க அப்ளை பண்ணா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே இது நீங்க ரேஞ்ச் ஒரு 170 to 160 பிலோ 150 கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்சஸ் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல இருந்தாலுமே வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் நம்மளுக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா சேஃபஸ்ட் சைடுக்கு பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, சைக்காலஜி இந்த மாதிரி கோர்சஸ் டிஎன் காசா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதோட வீடியோ நம்மளோட சேனல்ல இருக்கு. அந்த கோர்சஸ்க்கு நீங்க என்ன பண்ணலாம்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்க அனுப்பி வைக்கலாம். அது நம்ம சேஃபஸ்ட் சைடுக்கு அந்த ஒரு கோர்சஸ் அப்ளை பண்ணிருக்கோம். சப்போஸ் இதுக்கு வெயிட் பண்ணி கிடைக்கல அப்படின்னா இந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் உங்களுடைய கட் ஆஃப்க்கு என்ன கோர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டில் உங்களுக்கு
உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. திருப்பியும் டீடைல்டா ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நான் பப்ளிஷ் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.